அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் பர் நியூ சிலபஸ் பிரித்தெழுதுக வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து புதிய புத்தகம் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வீடியோ வந்து போட்டாச்சு. அதே மாதிரி வந்து பழைய புத்தகம் 10ஆம் வகுப்பு வீடியோ வந்து பிரித்தெழுதுக போட்டாச்சு, ஓகேங்களா? இது வந்து 9ஆம் வகுப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். அற்குற்ற அல்கு ப்ளஸ் உற்ற அற்குற்ற அப்படின்றது அல்கு ப்ளஸ் உற்ற அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். செவிக்குணவு அப்படின்னா செவிக்கு ப்ளஸ் உணவு அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். சுவை உணர சுவை ப்ளஸ் உணர, வாய் உணர வாய் ப்ளஸ் உணர, தந்துய்மீன் தந்து ப்ளஸ் உய்மீன், வில் எழுதி வில் ப்ளஸ் எழுதி. அதாவது பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பிரித்தெழுதுகன்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து குரூப் 4 குரூப் 2 லெவலில் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து வில் எழுதி பார்த்துட்டோம். பூட்டு மீன் பூட்டு ப்ளஸ் மீன், மறுப்பூசி மறுப்பு ப்ளஸ் ஊசி, மார்போலை மார்பு ப்ளஸ் ஓலை, எமதென்று எமது ப்ளஸ் என்று, மெய்யிலை மெய் ப்ளஸ் இலை, வாய்நீர் வாயின் ப்ளஸ் நீர், வெந்துலர்ந்து வெந்து ப்ளஸ் உலர்ந்து. ஸோ இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காடிதனை காடு ப்ளஸ் இதனை, கருமுகில் கருமை ப்ளஸ் முகில், வெண்மதி அப்படின்னா வெண்மை ப்ளஸ் மதி, தாப்பிசை தாம்பு ப்ளஸ் இசை, எழுந்தெதிர் எழுந்து ப்ளஸ் எதிர், அறிவுண்டாக அறிவு ப்ளஸ் உண்டாக, நத்தொலைவில் நா ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை, நான் தொலைவில்லை அப்படின்றத நான் ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். பிணி நோயுற்றோர் பிணி ப்ளஸ் நோய் ப்ளஸ் உற்றோர், இயல்பீராது இயல்பு ப்ளஸ் ஈர் ப்ளஸ் ஆறு, இயல்பீராது இயல்பு ப்ளஸ் ஈர் ப்ளஸ் ஆறு, நன்மொழி நன்மை ப்ளஸ் மொழி, எனக்கிடர் எனக்கு ப்ளஸ் இடர், தொழுதேத்தி தொழுது ப்ளஸ் ஏந்தி, உண்டென்று உண்டு ப்ளஸ் என்று, நல்லறம் நன்மை ப்ளஸ் அறம், ஈண்டினியான் ஈண்டு ப்ளஸ் இனி ப்ளஸ் யான் ஈண்டினியான், காண்டாகு கான் ப்ளஸ் தகு காந்தாகு. அடுத்து சேவடி செம்மை ப்ளஸ் அடி, வெவ்விரும்பாணி வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி, மாற்றிரண்டு மாற்று ப்ளஸ் இரண்டு, குருசேற்றி குருசு ப்ளஸ் ஏற்றி, தன்னறியா தன் ப்ளஸ் அறியா, தவிப்பெய்தி தவிப்பு ப்ளஸ் எய்தி, இத்தகைய ஈ ப்ளஸ் தகைய, மனநலம் மனம் ப்ளஸ் நலம், இரும்பு முளை இரும்பு ப்ளஸ் முளை அப்படின்னு, இருப்பு ப்ளஸ் முளைன்றது என்னென்னு பிரித்து எழுதலாம், இரும்பு ப்ளஸ் முளை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். ஈண்டி வாரை ஈண்டு ப்ளஸ் இவரே, ஈண்டி வாரே அப்படின்னா ஈண்டு ப்ளஸ் இவரே அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதணும். எடுத்துரைக்கும் எடுத்து ப்ளஸ் உரைக்கும், பங்கிட்டார் பங்கு ப்ளஸ் இட்டார், எழுத்திட்டார் எழுத்து ப்ளஸ் இட்டார், என்ற கடியமான என்ற கடியமான அப்படின்றது எப்படி பிரித்து எழுதணும், என்று ப்ளஸ் அகடியம் ப்ளஸ் ஆன, என்றகடியமான அப்படின்னா என்று ப்ளஸ் அகடியம் ப்ளஸ் ஆன அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதணும். புறநானூறு புறம் ப்ளஸ் 4 ப்ளஸ் 100, புறநானூறு ஆறளவு அருமை ப்ளஸ் அளவு, ஆறளவு அப்படின்னா 6 ப்ளஸ் அளவுன்னு கூட வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஆறளவு அப்படின்னா அருமை ப்ளஸ் அளவு அப்படின்றத பிரித்து எழுதணும். கருங்கோல் அப்படின்னா கருமை ப்ளஸ் கோல், பெருந்தேன் பெருமை ப்ளஸ் தேன், குறுந்தொகை குறுமை ப்ளஸ் தொகை, ஒருவர்க்கு ஒருவன் ப்ளஸ் கு ஒருவர்க்கு, இழிவன்று இழிவு ப்ளஸ் அன்று, சால்பெனும் சால்பு ப்ளஸ் என்னும், சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். அதே மாதிரி சுருப்பு நான் அப்படின்னா சுருப்பு ப்ளஸ் நான், செப்புக்குடம் செம்பு ப்ளஸ் குடம், தெல்குகால் தெல்கு ப்ளஸ் கால், எஃகு சிறுமை எஃகு ப்ளஸ் சிறுமை, நாதலை நா ப்ளஸ் தலை, காட்டுக்கோழி காடு ப்ளஸ் கோழி, ஆற்றுப்பாலம் ஆறு ப்ளஸ் பாலம், கிணற்று தவளை கிணறு ப்ளஸ் தவளை, குரங்கியது குரங்கு ப்ளஸ் யாது, பந்தாட்டம் பந்து ப்ளஸ் ஆட்டம் அப்படின்னு பிரித்தெழுதலாம். உயர்வடைந்தோர் உயர்வு ப்ளஸ் அடைந்தோர் அப்படின்னு பிரித்து எழுதலாம். தமிழ் பாடம் தமிழ் ப்ளஸ் பாடம், கற்சிலை கல் ப்ளஸ் சிலை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். மரவேர் அப்படின்னா மரம் ப்ளஸ் வேர், தாமுல தாம் ப்ளஸ் உல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாமுல அப்படின்றது நிறைய இப்போ ரீசெண்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸில் நிறையா பார்த்துருக்கேன். நம்ம அடுத்தடுத்த காணொலியில் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் இயர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் 50 கொஷின்ஸ் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம், ஓகேங்களா? விளையாட்டுடையார் விளையாட்டு ப்ளஸ் உடையார்,
அழகிலா அழகு ப்ளஸ் இலா, இணையதளம் இணையம் ப்ளஸ் தளம், திருக்குறள் திரு ப்ளஸ் குறள், கடற்கரை கடல் ப்ளஸ் கரை, நாட்டுப்பண் நாடு ப்ளஸ் பண், ஆற்றுமணல் ஆறு ப்ளஸ் மணல், செப்பு பட்டயம் செம்பு ப்ளஸ் பட்டயம் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். செப்பு பட்டயம் என்னது, செம்பு ப்ளஸ் பட்டயம் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் எடுத்து வச்சுங்க. என்னென்னா, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. அதாவது பார்த்திங்கன்னா, வெண்மதி வெண் ப்ளஸ் மதி, வெந்து உவர்ந்து, வெந்து ப்ளஸ் உவர்ந்து, கடிதனை காடிதனை காடு ப்ளஸ் இதனை, கருமுகில் கருமை ப்ளஸ் முகில் அப்படின்றது. இப்போ வெண்மதின்றது தான் தவறானது. ஏன்னா வெண்மை ப்ளஸ் மதி அப்படின்னு சொல்லி தான் வெண்மதியை பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, 9th இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th 6th 7th வந்து அடுத்தடுத்த காணொலியில் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே போடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th 12th கடைசியாக ஒரு டைம் ஓரளவு ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.